நாம 2 பேரும் மறுபடியும் இப்படி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒரு முக்கியமான வேலையா மித்ராவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அத வாசல்ல வச்சு பேச வேண்டாம், உள்ள பேசலாம். ம். மித்ரா, ஆண்டி, நாம இப்போ இங்க யார பார்க்க வந்திருக்கோன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவ மித்ரா நந்தினி தங்கச்சின்னு தெரிஞ்சே கூட்டிட்டு வந்திருக்காளோ? போச்சு 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 போச்சு. நந்தினிக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நந்தினி தங்கச்சின்னு தெரிஞ்சேதான் கூட்டிட்டு வந்திருக்கா. சம்பந்தப்பட்டிருக்கிற நீங்க 2 பேரும் மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். ஐயோ, என்ன கொலையா! மித்ரா என் வீட்டு மருமகள் ஆக முடியாதுன்னு சபதம் போட்டேல்ல. நான் மித்ராவை என் வீட்டு மருமகளா அங்கீகாரம் பண்ணதுக்கு அப்புறம் என் வீட்ல நடக்க போற முதல் ஃபங்க்ஷனுக்கு என் மூத்த மருமகளை உன்னை இன்வைட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்ட்டிக்கு கூப்பிட வந்தவள பாரு. இவளும் இவ இன்விடேஷன் என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்து சேர்றாளுங்க. பேசுங்க பேசுங்க. என்ன பாக்குற? ஓ, என்ன ஃபங்க்ஷன்னு உனக்கு புரியலல்ல? உன்னால எனக்கு எம்பி பதவி கிடைச்சதில்ல, அதுக்காக எனக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிச்சவங்க ஏராளம் ஏராளம். அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நான் ஒரு கிராண்ட் பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லா பெருமையும் எனக்கு ஒன்னால தானே கிடைச்சது. அதனால உன்னையும் பார்ட்டிக்கு கூப்பிடலான்னு தோணுச்சு. அதனாலதான் என் மருமகளோட இங்க புறப்பட்டு வந்தேன். மித்ரா ஆண்டி, இந்த ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமகளா இந்த நந்தினிய பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுமா? எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, நான் ஆண்டிக்கு மருமகளா ஆக கூடாதுன்னு சதி பண்ணுவ நீ மட்டும் சதி பண்ணாம இருந்திருந்தா ஆதி அன்னைக்கே என் கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஜென்ம விரோதி நீ.
உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். போடி சீக்கிரம். இருந்தாலும் நான் தெய்வமா மதிக்கிற என் ஆண்டி சொன்னதுனால நான் உன்னை ஆதிக்கடவுர் குடும்பத்து சார்பா ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றேன். வந்துரு. சபாஷ் மித்ரா, என்னையும் விட்டு கொடுக்காம உன் சுயமரியாதையையும் விட்டு கொடுக்காம சரியா பேசுன. வெரி குட். சாரி ஆண்டி, நீங்க இருக்கும்போது நான் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். இட்ஸ் ஓகே. நாம வந்த வேலை நல்லாவே முடிஞ்சது. போலாம். தெருமுனையில நில்லு கார் எடுத்துட்டு வரேன்னு மாமா சொன்னாரே, இன்னும் வர காணோம். ஏன் மாமா, எதுக்கு என்ன தெருமுனையில வந்து நிக்க சொன்னீங்க? நம்ம வீட்லயே கார்ல ஏறுன்னு சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம். வீட்டுல தான் உமாவும் சித்தியும் முழு நேரமும் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களே. உன்னை கார்ல உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு போறத பாத்துட்டாங்கன்னா அது என் மாமனார் கிட்ட போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் உன் கையிலயும் காலையும் சூடு வைக்கிற நிலைமை வந்துட்டா இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் தான் உன்னை தெருமுனையில வெயிட் பண்ண சொன்னேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. நான் ஒரு மக்கு மரமண்டேன். இது எனக்கு புரியாம போச்சே. ஆமா மாமா, நாம இப்போ எங்க போறோம்? தெருமுனையில நிக்க சொன்னீங்க, நின்ன. காருக்குள்ள உட்கார சொன்னீங்க, உட்காந்த. எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. போனதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப. அப்படி சஸ்பென்ஸா வச்சு எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா வா. சரிங்க மாமா, எங்க போறோம் நீங்க சொல்லலாம் வேண்டாம். சரி, பக்கமா போறோமா இல்ல தூரமா போறோமா அதை மட்டும் சொல்லுங்க. பக்கத்துல தான் போறோம். பக்கத்துல கோவில் எதுவும் இந்த பக்கத்துல இல்ல. அது அந்த பக்கம் இருக்கு. கோவில் இல்ல. கோவில் இல்லைன்னா அப்புறம் எங்க கூட்டிட்டு போறீங்க?
இப்போ மாமா பைக் ஓட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? இப்போ நானும் மாமாவும் ஒன்னா சேர்ந்து பைக்ல போனா எப்படி இருக்கும்? என்ன மாமா இது gift ஷாப் மாதிரி இருக்கு? யாருக்காவது gift வாங்க போறீங்களா? gift எல்லாம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணதை வாங்க தான் வந்தோம். ம். வா. சார் வாங்க சார். ரெடியா? ரெடியா இருக்கு சார். இது நமக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண கப். ஒன்று ஏன் ஞாபகமாக உன்கிட்ட இருக்கணும், இன்னொன்று உன்னோட ஞாபகமாக என்கிட்ட இருக்கும். என்ன மாமா இது? இது மத்த கப் மாதிரி கூட இல்லையே, பிளெயினா இருக்கு. இத போயா நீங்க ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணீங்க? அப்படி என்ன ஸ்பெஷல் இது? இது பார்க்க தான் சாதாரணமாக இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த கப்புக்குள்ள ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? என்ன மாமா சொல்றீங்க? நம்ம காதலையும் கல்யாணத்தையும் நம்ம மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மாதிரி இந்த கப்புக்குள்ள ஒரு காதல் ஜோடி மறைஞ்சிருக்கு. அது சாதாரணமா வெளியே தெரியாது. இதை பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். வா. ஹாய் நந்தினி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்பதான் வந்தேன். இந்த அக்கில் அவளை நம்ம எங்கெல்லாம் சந்திச்சு பேச வேண்டியதா இருக்கு பாத்தியா? இதுவும் நல்லதுக்கு தான் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரி இன்னைக்கு என்னை தேடி வந்த மாதிரி மறுபடியும் வந்தாலும் வரலாம். அதனால இப்படி தனியா மீட் பண்றதா நமக்கு சேஃப். அதுவும் கரெக்ட் தான். திடீர்னு அகிலா அன்னைக்கு வந்த உடனே நான் பட்ட பாடு இருக்கே, அப்பப்பா, ஒரு செகண்ட் நானே வெலவெழுத்து போயிட்டேன். இவளுக்கு என்னாச்சு? மித்ரா, சொல்லு நந்தினி. சொல்ல வேண்டியது நீதான் மித்ரா. நானும் நீ வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ நார்மலாவே இல்லை, ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னாச்சு மித்ரா? என்ன மித்ரா, நந்தினி கேட்டுட்டு இருக்கா, நீ அமைதியா இருக்க. நீ தயங்குறத பார்த்தா நந்தினி சொல்ற மாதிரி நீ குழப்பத்துல இருக்க போல இருக்கு. அது என்னன்னு எங்ககிட்ட சொல்லக்கூடாதா? என்ன குழப்பம் உனக்கு? அது வந்து யாரோ ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி பிளாக்மெயில் பண்றான். பிளாக்மெயிலா? என்ன சொல்ற மித்ரா? உன்ன பிளாக்மெயில் பண்றாங்க? என்னன்னு பிளாக்மெயில் பண்றான்? நான் நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ, நந்தினியோட சிஸ்டர்ங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. வேற என்ன சொன்னா? நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கிற ஆதாரம் அவன்கிட்ட இருக்கிறதா சொல்றான். மித்ரா, ஆதாரத்தை அகிலா கிட்ட காட்டாம இருக்கிறதுக்காக அவன் உன்கிட்ட ஏதாவது பணம் கேட்டானா? எவ்வளவு பணம் கேட்டா? அவன் பணம் எல்லாம் எதுவுமே கேட்கல ஆண்டி. பணம் எதுவும் கேட்கலையா? வேற என்ன டிமாண்ட் பண்ணா? அவன் டிமாண்ட் என்னன்னு இது வரைக்கும் சொல்லல நந்தினி.
நான் உன்னோட சிஸ்டருங்கிற ஆதாரம் அவன்கிட்ட இருக்கிறதா மட்டும்தான் சொல்றான். ஆனா நான் அதை நம்பல. நீ ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஜென்ம விரோதியான நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவர். மித்ரா, அவன் பணம் எதுவும் வேணான்னு சொல்லிருக்கானா? அப்போ வேற ஏதாவது தப்பா? இல்ல ஆண்டி, அவனை பார்த்தா அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றவன் மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ இதுல ஆதி சம்பந்தப்பட்டிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. இல்ல நந்தினி, ஆதி இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் பண்ண மாட்டான். நானும் மித்ராவும் நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவங்க, கூட பிறந்தவங்கங்கிற உண்மை அந்த ஆதிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆதி கிட்ட இருக்கிற அதுக்கான ஆதாரத்தையும் மித்ரா ஏற்கனவே எடுத்துட்டா. எங்களை பத்தின உண்மையை கண்டுபிடிச்ச டிடெக்டிவ் தீபக்கும் இப்பவும் என்னுடைய கஸ்டடியில தான் இருக்கான். அதனால அந்த பிளாக்மெயிலர் பின்னாடி அந்த ஆதி தான் இருக்கணும். ஒரு வகையில நீ சொல்றதும் கரெக்ட் தான் நந்தினி. மித்ராவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக ஆதி எந்த எல்லைக்கும் போவான்னு தான் தோணுது. பிளாக்மெயிலர் அடுத்து என்ன மூவ் பண்றாங்கறத வச்சுதான் அவன் பின்னாடி இருக்கிறது ஆதியா இல்லையாங்கறத நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆண்டி. அப்போ அது வரைக்கும் இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்றது நந்தினி? எனக்கு என்னமோ அந்த போன் பண்ணவன் ஆதி ஏற்பாடு பண்ணிருக்கிற பார்ட்டிக்கு வந்தாலும் வரலானும் தோணுது. அவன் மட்டும் அப்படி பார்ட்டிக்கு வந்தான்னா அவனை அங்க வச்சு கையும் களவுமா புடிச்சிடலாம் நந்தினி. மித்ரா, இனிமே அந்த பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னா நீ ரொம்ப கவனமா பேசணும். அவன் உன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? இனிமே நீ போனே எடுக்காத மித்ரா. இல்ல ஆண்டி, நம்ம கிட்ட தப்பு இல்லைன்னா நம்ம அப்படி பண்ணலாம். ஆனா எங்களை பத்தின ஆதாரம் அவன் கிட்ட இருக்கு. அத சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அனுப்புறேன்னு சொல்லிருக்கான். அதனால அவன் போன் காலை அவாய்ட் பண்ண வேண்டாம். அட்டெண்ட் பண்ணட்டும், ஜாக்கிரதையா பேசட்டும். சரி நந்தினி. நந்தினி, ஆதி ஏற்பாடு பண்ணிருக்க பார்ட்டிக்கு நீ வருவல்ல? நான் கண்டிப்பா வருவேன். வந்து அந்த அகிலாண்டேஸ்வரியோட முகத்துல கரிய பூசுவேன். சூப்பர் நந்தினி. அந்த ஒரு நிமிஷத்துக்காக நான் இப்பல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் கிளம்பட்டுமா? சரி, போலாமா? போலாம் ஆண்டி. வர நந்தினி. என்ன மாமா பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் இரு. இந்த கப்புக்குள்ள மறைஞ்சிருக்க காதல் ஜோடியை வெளியே கொண்டு வர போறேன். இந்த கப்புக்கு வெளியே என்ன தெரியுதுன்னு பாரு.